பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆப்டிடியூடில் ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன் அண்ட் வேரியேஷன் அது மாதிரி 3 டாபிக் சேர்ந்தது இது. சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இதை தெரிஞ்சால் தான், எப்படி பர்சன்டேஜ் எப்படியோ அதே போல் தான் இந்த ரேஷியோவும் ப்ரொப்போர்ஷனும். இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான், நான் சொல்கிறதுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு என்னது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். சரிங்களா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தரவு விளக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது. ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டுமே சேர்த்து தான் ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஏஜஸ், ஆவரேஜ், எவ்ரிதிங், ஆல் டாபிக்ஸும் உடைய ஒரு ப்ரைம் ஆப்டிடியூட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொப்போர்ஷனும். இந்த 2 டாப்பிக்கில் நீங்கள் கிளியராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸை நம்ம வந்து சரியாகவே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் கண்டினியூவாக இதை வாட்ச் பண்ணுங்கள். பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட்னா என்ன, ரேஷியோ, வாட் இஸ் ரேஷியோ அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், ரேஷியோ எப்படி இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நம்ம ரேஷியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ரேஷியோ அப்படிங்கிறது விகிதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் விகிதம் வரும். ஓகேங்களா? ஸோ விகிதம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்த உடனே மறைமுகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் தான் தெரியுமா? ஃப்ராக்ஷன். அது ஒரு ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்? பின்னம். ஒரு பின்னத்தை தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? இப்போது A/B அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதுவோம் நம்ம? A/B. ஸோ A/B அப்படிங்கிற ஒரு பின்னம் தானே, ஒரு ஃப்ராக்ஷன் தானே. ஸோ A/B, சரிங்களா? A/B அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து ஃப்ராக்ஷன், பின்னம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவே வந்து A/B அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ரேஷியோ. ஸோ ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதோடைய ஃப்ராக்ஷன் தான் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு சார்ட் பார்ப்பீங்க. A/B = A/B. சரிங்களா? A/B = A/B அப்படிங்கிறது ஒரு நீங்கள் கவனிச்சிங்க. சரிங்களா? ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆன்டிசிடென்ட், கான்சிக்வெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஆன்டிசிடென்ட் அண்டு கான்சிக்வெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ போக அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து A/B = C/D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A/B = C/D அப்படின்னு. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள். இந்த ஏவும் டியும் எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. பி அண்ட் சி வந்து மீன்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதே நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? A/B = C/D, AD, BC. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்த ஒரு ஐடியாவில் செக் பண்ணுறோம் பாருங்கள். ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் A/B ப்ரொபோர்ஷனல் டு C/D அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ப்ரொபோர்ஷனல் டு C/D. இப்போது C/D, A/B அப்படின்னு 2 இருக்குது. மிடில் இருக்கக்கூடிய BC இருக்குது பார்த்தீங்களா, அதான் மீன்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய AD அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த ஏவையும் டியையும் மல்டிப்ளை பண்ணலாம், பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் சேமாக தான் வரணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறது பாருங்கள். A/D = B/C. வாட்ஸ் த மீனிங்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஓகேங்களா? இது எப்படி நடந்தது அப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? A/B which is equal to C/D எழுதுவோம் இல்லையா? அதான மீனிங். அது இப்போ கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணுவோம் ரேஷியோவில். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது A/D = B/C. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? கிளியரா? ரைட். இதான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், செகண்ட் ப்ரொப்போர்ஷன், தேர்டு ப்ரொப்போர்ஷன், ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். ஸோ தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோ. இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து பி, தேர்டு ப்ரொப்போர்ஷன் சி, ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் டி. ஓகேவா? ரைட். இப்போ இன்னொன்று பார்க்கலாமா? ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு பி பை சி இப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க வச்சுக்க. எக்ஸாம்பிள் நினச்சி பார்த்துக்கங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன், இதுவும் செகண்ட் ப்ரொப்போர்ஷன், இது தேர்டு ப்ரொப்போர்ஷன். ஸோ இதெல்லாம் இது பேசிக்கு ரேஷியோவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் சம் சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின் கேட்குறான், ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் என்ன, தேர்டு ப்ரொப்போர்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடி அப்படின்னு கேட்டானா சொல்ல தெரியணும், செய்ய தெரியணும். அதுக்காக இது பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ரேஷியோவுடைய கான்செப்ட் தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போது நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சொல்ல போகிற அந்த சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15:25 இதுவே எடுத்துக்கலாம். இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டால் இது ரேஷியோவே கிடையாது. ரேஷியோன்னு என்ன? மடங்கு தானே. அதாவது இது வந்து ஈக்குவலண்ட் ஆகிட்டு, இது ஈக்குவலண்ட் ஆகுது. ஈக்குவலண்ட் ஆனதுக்கப்புறம் 5 டேபிள் 3:5, 5:20, 5:5 25 தானே. ஸோ பாருங்கள், 3 × 5 15, 5 × 5 25. இதுதான் ரேஷியோ. புரியுதுங்களா? ஸோ இது ரேஷியோ கிடையாது, இதுதான் ரேஷியோ. இது ஏன் ரேஷியோ சொல்கிறேன்னு தெரியுமா? 3 மடங்கு. சரிங்களா? ஸோ 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், 5 மடங்கு. அப்போது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அது 3ஆல் பெருக்க முடியும், அதே மாதிரி ஒரு நம்பருக்கு 5ஆலையும் பெருக்க முடியும். அப்படிங்கிற 3:5 அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ. அந்த ரேஷியோ வந்து மல்டிப்ளை ஆகி 15:25 வந்தால் இதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்தது போகிறோம். இது பாருங்கள், வேரியேஷன்ஸ். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? வேரியேஷன்ஸ். ப்ரொபோர்ஷனல்லேருந்து அப்படியே வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y is directly proportional to x. சரிங்களா? y is directly proportional to x. y is proportional to x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்லுவோம், y is inversely proportional to x. இப்படி கூட சொல்ல முடியாது. y is inversely proportional to x. புரியுதுங்களா? சரி, இந்த ஆல்ஃபா மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? இதை நீக்கணும், இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு போடணும். அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும், மறந்துடாத. சில பேர் கான்ஸ்டன்ட்டை எக்ஸாக வச்சுருப்பாங்க, ஒய்யாக வச்சுருப்பாங்க, ஆராக வச்சுருப்பாங்க, சியாக வச்சுருப்பாங்க. நம்ம எப்பயும் கே தான் வச்சுருப்போம். ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. சரிங்களா? ஸோ அப்போது கேங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான். ஸோ ஒய் இஸ் கால்டு த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ இது கே வந்திருக்கனால ஒய் வந்து எப்படி ஆச்சுங்க? கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியாக மாறி இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம வேரியேஷன் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்டை எடுத்து நம்ம அங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து காதால் கேட்டுட்டு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து சிரமமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரீகால் பண்ணி வச்சிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் பேசிக் கான்செப்ட்டுங்க. ஸோ வந்து கையில் எழுதாம்படியே உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஜென்ரலி இப்போ வந்து பாருங்கள், இதுதான் ரேஷியோ. இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை டி. இப்படி ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் இப்படி மாற்றி எத்தனை எழுதியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இன்வர்ஸ் ரேஷியோ. புரியுதா? வாட் இஸ் இன்வர்ஸ்? தலைக்கீழ். சரிங்களா? இன்வர்ஸ் அப்படிங்கிறது தலைக்கீழ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். புரியுதுங்களா? சரி, இப்போது ஏ பை பி இருக்கு இல்லையா? ஏ பை பி. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதை தலைக்கீழாக எழுதிடலாம். பி பை ஏ அதான் எழுதியிருக்காங்க. ஏ பை பியை இவங்க பி பை ஏன்னு எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இன்வர்ஸ் ரேஷியோ. புரியுதா?
அடுத்தது பாருங்கள் டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோ என்ன அர்த்தம்? ஏ பை பின்னு இருக்குல்ல, ஏ பை பின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏ பை பியை ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா அது டூப்ளிகேட் ரேஷியோ. புரியுதா? அடுத்தது பாருங்கள் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ஏ பை பியை சப் டூப்ளிகேட் ரேஷியோன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு பேர் தான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. இதை இப்படிங்க எழுதலாம். இன்னும் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? a to the power of 1 by 2 divided by b to the power of 1 by 2 இப்படின்னு எழுதலாம். both are same. clear-ஆ? next one triplicate ratio. cube ஆயிரும். சரிங்களா? ஸோ பாருங்கள் டூப்ளிகேட் ரேஷியோவில் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர், ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் ஏ கியூப் டிவைடட் பை பி கியூப். புரியுதுங்களா? சப் டூப்ளிகேட் ஸோ சப் டூப்ளிகேட்டில் என்ன பண்ணுறாங்க, ரூட் தான், ஸ்கொயர் ரூட் இல்லை, 3 root of a divided by 3 root of b. இதை எப்படி எழுதலாம்? a to the power of 1 by 3 divided by b to the power of 1 by 3னா சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ சாதாரண ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் யூஸ் பண்ணுவோம், சப்புன்னு வந்தால் a to the power of 1 by 3 அல்லது கியூப் ரூட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் காம்பவுண்டுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பை பி இன்ட்டு சி பை டி இன்ட்டு சி பை எஃப். அதாவது கனெக்ஷன் நடக்குது பாருங்கள் அப்படியே, அது ஏ பை பி சி பை டி இஎஃப். இது சரிங்களா? இஎஃப் எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இது காம்பவுண்ட் ரேஷியோ. சரிங்களா? அடுத்த ஒரு ரேஷியோ பாருங்கள், இது அப்படியே மாற்றி இன்வெர்டெண்டோன்னு அர்த்தம் தலைக்கில். ஸோ தலைக்கில் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? இப்போ ஏ பை பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த ஃபார்முலா இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாக்ஸு. ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை டியை தான் ரெசிப்ரோக்கல் பண்ணி, சரிங்களா, பி பை ஏ அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு தி டி பை சி எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் இன்வெர்டெண்டோ. ஆல்டர்டெண்டோ. சரி, ஆல்டர்னண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ பை பி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏ இங்கே வந்துடும், ஸோ பி இங்கே வந்துடும், ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ ஆல்ட்ரு பண்ணும்போது என்னாச்சு? ஏ பை சி விச் இஸ் ஈக்குவல் டு பி பை டி. புரியுதா? ஸோ ஏசி ஏ டிவைடட் பை சி விச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை டி அப்படி மாறிடுச்சு. கிளியரா? காம்பண்டோ ஸோ ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ரேஷியோ தான் அப்படி கொண்டு வந்து மாற்றிருக்காங்க. கொஞ்சம் கவனிச்சிக்கோ. ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை பி. ஸோ ஏவையும் பியையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் இருக்க பியை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அது விச் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை டி. ஸோ டிவிடெண்டோ அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். மைனஸ் என்னது? ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் டி டிவைடட் பை டி யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்பண்டெண்டோ மைனஸ் டிவிடெண்டோ அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை சி மைனஸ் டி. ஸோ இதை வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நிறைய சம்ஸ் இதுக்குள்ளே வந்து இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, கிளியராக இல்லை அப்படின்னா ஸோ கிளாஸ் முடிஞ்சு கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ஒரு 5 கொஷின்ஸ் பேசிக் கொஷின் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த பேசிக் கொஷினை உங்களால் வந்து கிளியராகவே சால்வ் பண்ண முடியாது, அதுவே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் காம்ப்ரஹென்சிவ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் தி ரேஷியோஸ், சரிங்களா, இஃப் தி ரேஷியோஸ் ஏ இஸ் டு பி 2:3, பி இஸ் டு சி 2:3, சி இஸ் டு டி 4:5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் டு டி. ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரேஷியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஏ இஸ் டு பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்கு இந்த பிக்கு கனெக்ஷன் இருக்கணும், கண்டிப்பாக கண்டினியூட்டி இருக்கணும், இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இந்த பி இஸ் டு சிக்கு கண்டினியூட்டி இருக்குதா? இங்கே இருக்குது பாருங்கள், கண்டினியூட்டி சி ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்படி தான் இருக்கணும். புரியுதா? சரி, எதெல்லாம் கண்டினியூட்டியாக ஆகுதோ அதெல்லாம் மிடில் வச்சுக்கணும்.
மிடில் வச்சுக்கிறோம். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறையா சம்ஸ் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலேயே சொல்கிறேன் பாருங்கள், தெரியறதுக்காக தான். ஸோ A:B அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து 2:3ன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று வந்து C:B அப்படின்னு கொடுத்துட்டான்னு, அதுவும் 2:3ன்னு கொடுத்துட்டா கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ண தெரியணும். பாருங்கள், கண்டினியூட்டி எங்கே வருது? இங்கே தான் கண்டினியூட்டி வந்திருக்குது, இங்கே வரல கண்டினியூட்டி. புரியுதா? கவனிச்சிட்டு வரியா? அதனால் கேர்ஃபுல்லாக அது வந்து அட்டன் பண்ணும். ஸோ என்ன கண்டினியூட்டி ஆகிறத நீங்கள் வந்து சென்டரில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சவங்க இந்த சால்வ் பண்ணியிருப்பீங்க, இல்லை தெரியாதவங்க கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், A:B எழுதிக்கிறோம். அதோடைய கண்டினியூட்டி தானே B:C. அதோடைய கண்டினியூட்டி தானே D, C:D. இப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். AB எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது BC கொடுத்துருக்காங்க, அது 2, 3 இப்படி எழுதிக்கிறோம். CD கொடுத்துருக்காங்க, அதை வந்து 4, 5 எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோ. இப்படிலாம் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த 3 இருக்குது பார்த்தியா, மேலே இருக்குது 3, அந்த 3யை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படியே 3, 3. அதே போல் இங்கே 3 இருக்கிறத இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் தான் இங்கே 2வை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த 4ஐயும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிவிசிபிள் ஆகுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குதுன்னு வச்சுக்க, இந்த 2 இங்கே செகண்ட் Bயில் டிவிசிபிள் ஆகுது, அதாவது கேன்சல் ஆகுது. Cயில் கேன்சல் ஆகுது, பட் Dயில் கேன்சல் ஆகலை அப்படின்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 3, அதே மாதிரி 5, அதே மாதிரி 4. அப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு நம்பரும் 4 ரேஷியோஸ்க்கு கேன்சல் ஆகலைனால அப்படியே எடுத்துக்கிறோம். பட் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறது A:Dயை வச்சு தான் கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்கள், A:Dயை தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஏவையும் டியையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ 2 × 2 4, 4 × 4 16. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 16 வந்திருக்கும். ஆப்ஷன் அதுங்க சி. அதே மாதிரி 3 × 3 9, 9 × 5 45. அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ 16:45 கேட்ட கொஷின்ஸ்க்கு மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுவே ஈஸியஸ்ட் மெத்தட் தான். இதை விட ஒரு 30 வினாடியில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் லாக் ஆகிடக்கூடாது. இதுவே ஈஸியஸ்ட் மெத்தட். நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். இதுதான் பேசிக் ரேஷியோ சம்ஸ், இதுதான் பேசிக்ஸ். சாதாரண இதே கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தாராளமாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது ஒரு கேர்ஃபுல்லான அட்டன் பண்ணக்கூடிய சம். இதை வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இது யார் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா ஓப்பனாகவே சொல்லிடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யாரெல்லாம் மேக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் இந்த சம் அட்டன் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோ. மேக்ஸ் பேக்ரவுண்ட் யார்? மேக்ஸ் பேக்ரவுண்டு காலேஜில் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை பிஎஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு, எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இதை அட்டன் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவாங்க. ஆனால் இதை அட்டன் பண்ணி ஆன்சர் கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க, ஆன்சர் கொடுக்க முடியாமல் பாதியில் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. சரியா? கிளியரா? இப்போ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? இதை விட்டுட்டு ஓடிடுவான். ஏதாவது என்னமோ கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் முடியாது, அப்படி விட்டுருவாங்க. கிளியரா? ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு இது தெரியும்னு சொல்லி இதை அட்டன் பண்ணினா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, 10 மினிட்ஸ் ஆகும்ப்பா, 10 நிமிடம் ஆகும் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் கொஷினே எப்படிப்பட்ட சம், ஓகேவா? அதனால் இந்த சம்மு அந்த 10 நிமிஷம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கோ. அதுக்கப்புறம் 30 வினாடியில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கிளியராக கவனிச்சிக்கோ. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. A+B B + C C + A which is equal to 6:7:8 ஆமாம். அதே மாதிரி A+B உடைய வேல்யூ வந்து 14 ஆமாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A:B C. இப்போ நீங்கள் வந்து போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோ. இதே ஒரு சம் இருக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C ஒன்லி, C உடைய மதிப்பை மட்டும் கண்டுபிடின்னு சொல்லி ஒரு சம்மு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சம்மை எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது பேசிக்கு.
இதை வச்சுக்கிட்டு A/B கேட்கலாம், B/C கேட்கலாம், A கேட்கலாம், B கேட்கலாம், C கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் இந்த பேசிக் மெத்தடை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, என்ன நான் செய்யணும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிச்சிக்கோ. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டில் 30 செகண்டில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவனிங்க. பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து A + B ஈஸ்ட்டு C ப்ளஸ்ஸு அது B + C தானே. ஆக்சுவலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் பார்த்துக்கோ. ஸோ கொஷின் பார்த்தா கிளியராக உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன கொடுத்துருக்காங்க? A + B, B + C ஈஸ்ட்டு C + A கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6:7:8. இப்போ என்ன 7:8 பாருங்கள். சரியா? ரைட். இப்போ நம்ம வந்து ரேஷியோ அப்படிங்கிறத நான் மறந்துடுறேன். இந்த இடத்துல இருந்து ரேஷியோ அப்படிங்கிறத எடுத்துடுறேன் நான். இப்போ என்ன வேலையாச்சு? A + Bனா 6. A + Bனா கவனிச்சிக்கோ, கரெக்டாக சொல்கிறாங்க, கவனிச்சிக்கோ, பேசிக் தெரியாத மாட்டிக்காத. A + Bனா 6, புரியுதா? B + Cனா 7, C + Dனா 8. எப்போ இது மடங்கு தானே, அதனால் இது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். அப்போ A + Bனா என்ன அர்த்தம்? 6K, B + Cனா 7K, C + Dனா 8K. கிளியரா? ரைட். இப்போது மூணுத்தையும் கூட்டுறாங்க, புரியுதா? மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 2 of A + B + C which is equal to, பார்த்துக்கோ, 6 + 7 எவ்வளவு? 13. 13 + 8 எவ்வளோ? 21K. கிளியரா? எனக்கு தெரியும் A + B + C உடைய வேல்யூ எவ்வளவு? 14. புரியுதா? 14. அப்போ டேபிள் 7 டேபிள் எடுக்கலாமா? 2 7s are 14, 3 7s are 21. அப்போ 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆச்சுங்க? 4ன்னு ஆயிடுச்சு. வாட் இஸ் K வேல்யூ? K = 4/3. கண்டுபிடிச்சிட்டானா? இதான், இது பிடிச்சாலே போதுங்க, ஆன்சர் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு வந்துட்டோம். கிளியரா? ரைட். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கவனிச்சிக்கோ. இந்த A + B + C மேலே இருக்குது பார்த்தீங்களா? A + B + C இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கிறோம். பாருங்கள், A + B + C which is equal to 14. ஓகேவா? இப்போது எனக்கு A + B உடைய வேல்யூ தெரியும் தெரியுமா? எவ்வளோ வேல்யூங்க? 6K ப்ளஸ் C = 14. ஸோ கேவோட வேல்யூ எனக்கு தெரியும், எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்? 4/3. அதனால் 3ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 × 4 8. அப்போ C = 14 - 8 = 6. அப்போ சியோட மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா? கண்டுபிடிச்சிட்டேனா? சியோடைய மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளியர்? ரைட். இப்போ சியோட மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அடுத்து என்ன பண்ணல? சியோட மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், ஈவெண்ட்டை போய் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? B + C = 7K. C தான் தெரியும் இல்லையா? எவ்வளவு? 6. K தெரியும் இல்லையா? 4/3 இன்ட்டு 4/3. ஸோ இப்போ B எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 28 / 3 - 6. ஸோ எல்சிஎம் எடுத்து பாருங்கள், என்ன வரும்? 28 - 18 / 3 which is equal to B = 10/3. சியும் கண்டுபிடிச்சிட்டேன், பியும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து நான் கண்டுபிடிக்கணும், ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்கலாமா? சரி. அடுத்தது பாருங்கள், A + B which is equal to 6K தானே. பியோட வேல்யூ எனக்கு தெரியும், A 10/3 which is equal to 6 × 4/3. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ 24 அல்லது நீ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண நான் 8 தானே வரும், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ 24 / 3 - 10/3. அப்போ என்ன கிடைக்குது? 14 / 3. ஸோ ஏவோட வேல்யூ 14 / 3. புரியுதா? ஸோ A =
14/3. ஸோ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரேஷியோ ஃபார்ம் பண்ண போகிறேன். சரியா? இப்போ ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறதை வந்து நான் ஒரு ரெட் இங்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ A:B:C. ஏ கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளவு? 14/3 இஸ்ட்டு பியோடைய வேல்யூ எவ்வளவு? 10/3. சியோட வேல்யூ எவ்வளவு? 6. இப்போ இந்த 3 இருக்குது பார்த்தியா, இந்த 3 மூணுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிரும். அப்போது 14:10 எவ்வளோங்க? 18. எல்லாமே 2ஆல் வகுப்படுமா? 7 2s are 14, 5 2s are 10, 9. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுகிற பாருங்க, 7:5:9. ஓகேவா? எங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை. ஸோ none of this is the answer. புரியுதா? எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கான டைமிங் நான் எடுத்துருக்கிறது 5 minutes எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 10-15 minutes எடுத்துக்குவீங்க. அது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அப்படி நீங்கள் 10 minutes எடுத்தாலும் போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டு 7:5:9 வந்துச்சுன்னா நன் ஆஃப் திஸ் கொடுக்குறதா இல்லை எங்கேயாவது நமக்கே தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு தோணும். புரியுதா? அதனால் எவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சது எங்கே போய் நிற்கிது? ஆன்சரு நன் ஆஃப் திஸில் போய் நிற்கிது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுக்குது சரியா இல்லை 6:7:9 வந்துருமா அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுதாங்க ரெகுலர் மெத்தட். இதுதான் ரெகுலர் மெத்தட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது என்ன பண்ண போகிறோங்க? 30 செகண்ட் 30 வினாடியில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் கவனி. இது சால்வ் பண்ணவே தேவையில்லைங்க. 30 வினாடியில் இத்தனையும் சால்வ் பண்ண முடியாது. இது சால்வ் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள் என்ன செய்யணும். இதை கண்டுபிடிச்சே தீரணும். இந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? பார்த்தாலே தெரியும். 6K 7K 8Kன்னு வந்துடும். மூணுத்தையும் கூட்டினோம்னா 2(a+b) வந்துட போகுது. கே கண்டுபிடிச்சிருவேன், 6ஐயும் கண்டுபிடிச்சிருவேன். 6ங்கிறது இங்கே வருதா? இங்கே வருதா? 6ங்கிறது ரேஷியோ இங்கே வரவே இல்லை. அதனால் டைரெக்டாக நன் ஆஃப் திஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எது சால்வ் பண்ணுறது? சிங்கிறது ஃப்ராக்ஷன் கிடையாது. சிங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பர் தான் வந்திருக்குது. அந்த இன்டிஜர் நம்பர் ஆப்ஷன் ஏபிசியில் 6ங்கிறதே இல்லை. புரியுதா? இல்லைனா தைரியமாக நன் ஆஃப் திஸ் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். புரியுதா? ஸோ நீட் நாட் டு பி சால்வ் ஃபுல்லி. அப்படி சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது? நன் ஆஃப் திஸ் தான் வந்திருக்குது. இப்போயே நன் ஆஃப் திஸ் தெரியுது எனக்கு 6ன்னு வரும்போது. அப்படி சியோட வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வேணால் கண்டுபிடிக்கலாம் பி. ஆனால் ஆப்ஷன்ஸு இந்த கஷ்டமான சம்முக்கு ஆப்ஷன்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக சால்வ் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 3. இது ஒரு அருமையான சம் இல்லையா? ஈஸியாக எல்லாரும் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? A:B:C வந்து 2:3:4 கொடுத்துருக்காங்களா? A/B, B/C, C/A என்னவாக இருக்கும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். A/B திரும்ப கண்டினியூட்டி B, C திரும்ப கண்டினியூட்டி C இப்படி வந்திருக்கா இல்லையா? அப்படி வரணும். அப்படி வந்தால் தான் கரெக்டு. இல்லாட்டி ராங்காக போயிடும். இப்போ சால்வ் பண்ணலாம். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. போட்டு பார்க்கலாமா? ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கவனிங்க. இப்போது ஏங்கிறது 2 தானே. ஸோ 2/3 இஸ்ட்டு பிங்கிறது 3/4 இஸ்ட்டு சிங்கிறது என்னது? எகெயின் 4/A வந்துருக்குது 2. இதை சால்வ் பண்ணிடக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா 4/2ங்கிறது எல்லோரும் சால்வ் பண்ணிடுவாங்க. சால்வ் பண்ணக்கூடாது. இப்போது கீழே இருக்குது பார்த்தீங்களா? 3, இந்த 3 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்கு இல்லையா? இதுக்கு எல்சிஎம் மட்டும் எடுத்துருங்க. எல்சிஎம் எவ்வளோ வருதுங்க? 12. அவ்வளோதாங்க. எல்சிஎம் என்ன வந்திருக்குது? 12ன்னு வந்திருக்குது. அவ்வளோதான். ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? 3 12 how many times? 4 times. அதனால் 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 இஸ்ட்டு 4 12 how many times? 3 times. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 9
8:9 பாருங்கள், 3 ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். 8:9, 8:9, 8:9 வருதா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 12 6 டைம்ஸ் வருதா? அதான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 24. ஸோ ஆப்ஷன் இஸ் டி. ஆப்ஷன் இஸ் டி. புரியுதா? இதான் வந்து சரியான விடை. 8:9:24 30 வினாடியில் இதை சால்வ் பண்ணலாம். சாதாரண மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் எக்ஸாம்ஸில் வந்துருச்சுன்னா மிஸ் பண்ணாமல் கிராக் பண்ணி ஆன்சரை குயிக்காக எடுத்துகிட்டு கான்ஃபிடென்ட்டோட அடுத்த சம் ஓடிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 4. அடுத்து அதே மாதிரி தான், A:B:C என்னன்னு கேட்குறாங்க. 6/A ஈக்குவல் டு, சரிங்களா, 6/A ஈக்குவல் டு 9/B which is ஈக்குவல் டு 10C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இப்படி நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதி வைக்கிறேன். 6A ஈக்குவல் டு 9B ஈக்குவல் டு 10C. கிளியரா? இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? பாருங்கள், இந்த 6 இருக்கு இல்லையா? அதனால் ஏவோட வேல்யூ என்ன இருக்குங்க? ஒரு இன்டிஜர் நம்பராக வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? A ஈக்குவல் டு நான் 1/6ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? 1/6 அந்த இடத்துல என்ன வரும்? டிவிசிபிள் ஆயிருமா? புரியுதா? அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன வச்சுக்கிறேன்? எவ்வளோ வச்சுக்கிறேங்க? 1/9. சியோட வேல்யூ இங்கே என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10. புரியுதா? சிங்கிறது 1/10 அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ சி மட்டும்தான் வரும். பிங்கிறது 1/9னா வெறும் பி தான் வரும். ஏங்கிறது 1/6னா 6 தான் வரும். இப்போது 6க்கும் 9க்கும் 10க்கும் என்ன எடுக்கணுங்க? எல்சிஎம் எடுக்கணுங்க. புரியுதா? எல்சிஎம் என்ன வரும் இந்த இடத்துல? எல்சிஎம் 90 என்பது தான் எல்சிஎம். கிளியரா? 6 இருக்கு இல்லையா? 90 எத்தனை முறை? 15 முறை. ஓகேங்களா? அதனால் 15 × 1 15. அப்போது இந்த இடத்துல 15 ஆயிரும். இஸ்ட்டு 9 90 எத்தனை முறை? 10 முறை. ஸோ 1 × 10, அங்கே ரேஷியோ 10. பாருங்கள், கீழே ஆப்ஷன்ஸில் வந்து நெருங்கிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், 10 இருக்குது. எத்தனை டைம்ஸு? 1 டைம்ஸ் தான். இப்போ 1 × 1 1. புரியுதா? ஆன்சர் வருதா? 1 × 1 1. அப்போ என்ன முடியுது? இங்கேருந்து 10 டைம்ஸ் 9 டைம்ஸ் தானே இது. 9 டைம்ஸ். அப்போ 9 ஆயிருமா? இந்த இடத்துல 9 ஆகும். 1 கிடையாது, 9 வந்துடும். ஆப்ஷன்ஸ் தெரியுதா? ஆப்ஷன் டி. ஸோ 15:10:9. ஸோ டிஃப்ரெண்ட் ஆன சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான சம்ஸு. அதுவும் ஸ்மாலஸ்ட் சம்ஸ். இது வந்து பெருசாக ஒரு சம்மை கொடுத்து என்னன்னு எதிர்ப்பல. சிம்பிள் சம்மு. அது ஒவ்வொரு சம்முக்கு நீங்கள் ஐடியா தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் எக்ஸாமில் இதே மாதிரி ஒரு ரிலேட்டட் சம்ஸை நீங்கள் கிராக் பண்ண முடியும். இல்லை ஒரு ஈஸியஸ்ட்டு சாதாரண ஒரு சம்மை நீங்கள் அதிக நேரம் எடுத்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதில் ப்ராக்டிஸ் நிறைய சம்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 5. தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா? தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்பாங்க, ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தேர்ட் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் A² - B² அண்டு A+B ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நான் வந்து பேசிக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். அதை ஞாபகப்படுத்துகிற உனக்கு கவனிச்சுக்கணும். இந்த பேசிக் எப்படிங்கிறத நான் ஒரு பிளாக் இங்கில் போட்டு காமிக்கிறேன். A/B which is equal to the B/C. இது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன், இது தேர்டு ப்ரொப்போர்ஷன். புரியுதா? அவ்வளோதான். இப்போ கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். இது தாங்க ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன். ஏன்னா அவனே சொல்லியிருக்கான், 2 ப்ரொப்போர்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். தேர்டு ப்ரொப்போர்ஷன் 3வது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ சால்வ் பண்ணலாமா? ரைட். இப்போது ஏ அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? ஏங்கிறது என்னது? A² - B² எப்படி எழுதலாம்? A+B. அதான் ஏ ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன். 2 ஒன்று தான். A² - B² A+B × A-B டிவைடட் பை A+B ஹோல் ஸ்கொயர்.
which is equal to again second proportion எழுதிக்கணும் a plus b whole square divided by இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனை சின்னு வச்சுக்கிறேன். இதான் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணலாமா? ஈஸியாக கேன்சல் பண்ணலாங்க. புரியுதா? ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கான எல்லாமே எடுத்துக்கங்க. ஏ ப்ளஸ் பியையும் ஒரு ஏ ப்ளஸ் பியையும் கேன்சல் ஆயிரும். இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதையும் நம்ம கீழே கொண்டு வருவோம். இது சி மேலே போயிடும். அப்போ சி விச் இஸ் ஈக்குவல் டு தி ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப். ஆப்ஷனில் பாரு வந்துடுச்சு பாரு. டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஆப்ஷன் என்ன வருது கண்டுபிடிங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ராங். அது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக இருக்குது, மாற்றிக்கோ. ஸோ ஆக்சுவலி என்ன வரும்? ஆப்ஷன் டி ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு மாற்றி. புரியுதா? அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சரு கரெக்டாக வந்துடும். ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி வர சம்ஸை சும்மா குயிக்காகவும் எந்த ஒரு எரர் இல்லாமல் சீக்கிரம் சால்வ் பண்ணலாம். பட் இங்கே கொடுத்துருக்கூடிய ப்ரொப்போர்ஷன்ஸ் உடைய ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நாளைக்கு வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கூட கொடுக்கலாம். அப்போ நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் கொடுக்குற மாதிரி நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 6 எகைன் பாருங்கள். ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் என்ன வரும் அப்படின்னு. இது அதே மாதிரி தான் சரிங்களா. ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதும் இதே மாதிரி தான் இந்த சம். கொஷின் நம்பர் 6 ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு பாருங்கள். என்னென்ன செய்யணும் நான் சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இது செகண்ட் ப்ரொப்போர்ஷன், இது தேர்டு ப்ரொப்போர்ஷனாக இருக்கலாம். ஃபோர்த்து என்னவா இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி இது என்ன செய்யணுங்க? என்னென்ன வந்து இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதை வந்து ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை டி. அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், செகண்ட் ப்ரொப்போர்ஷன், தேர்டு ப்ரொப்போர்ஷன், ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். இப்போ ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் டி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சால்வ் பண்ணலாமா? பாருங்கள். 12x கியூப் டிவைடட் பை 9ax ஸ்கொயர் which is equal to the 8a cube x divided by இந்த ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷனாக டின்னு வச்சுக்கிறேன். நான் சில பேர் வந்து ஏதாவது ஒன்று வேல்யூஸ் வச்சுக்குவாங்க, நான் டின்னு வச்சுருக்கிறேன். சால்வ் பண்ணுறது கவனிச்சிக்கங்க கேர்ஃபுல்லாக. ஸோ நான் மேக்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இதுதான் பெரிய இஷ்யூ கிடையாது. சால்வ் பண்ணலாமா? எக்ஸு ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸு நியூமினேட்டரில் கேன்சல் ஆகிரும். ஓகேவா? ரைட். வேறு என்ன டேபிள் எடுத்துக்கலாமா? என்ன டேபிள் வரும்? 3 3s are 9, 4 3s are 12. ஓகேவா? இந்த 4 இதில் கேன்சல் ஆகி 2 ஆயிரும். இந்த இடத்துல மேலே எந்த வேல்யூஸ் இல்லை, டி இங்கே போயிடும், இது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ டி அதை ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் டி விச் இஸ் ஈக்குவல் டு தி 3 2s are 6 வந்த உடனே நேராக போயிட்டு ஆப்ஷன் பின்னு கொடுத்துடலாம். சரியா? 6 a to the power of 4 is the answer. அவ்வளோதான். ஸோ கரெக்டாக அந்த ஈக்குவேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது, சிம்பிளஸ்ட்டு சம் தான். பட் இது கூட தெரியாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக் சம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். கிளியராக? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 7. பாருங்கள். கொஷின் நம்பர் 7லேருந்து காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இது நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. என்னென்ன பாருங்கள். எ சம் ஆஃப் மணி இஸ் டிவைடட் எமong P, Q and R in the ratio 2:3:5. If the total share of P and R together is rupees 400 more than that of Q, what is the
ratio R's share unit. What's the R's share unit? அப்போ PQRS PQR அவங்களுடைய ரேஷியோஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை என்ன கொடுத்துருக்காங்க 2:3:5ன்னு கொடுத்துருக்காங்களாமா. பிஆரோடைய பங்கு வந்து கியூவை விட 400 ரூபாய் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ஆரின் பங்கம் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கான நேரம் 30 வினாடி மட்டுமே. 30 செகண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். மோர் கிளியரா? மோர்னு கொடுத்துருக்காங்க, அதிகம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஸ், மோர், இன்க்ரீஸ், டிக்ரீஸ், சேவ் அப்படின்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணணுங்க? டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் யூஸ் பண்ணணும். புரியுதா? வித்தியாசத்தை பயன்படுத்தணும். வித்தியாசம்னா என்ன அர்த்தம்? மைனஸ் அப்படின்னு தானே அர்த்தம். பாருங்கள், சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எங்கே கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா? முக்கியமான கரு அதான், மைனஸ். புரியுதா? மைனஸ். பியையும் ஆரையும் கூட்டினா பியோட வேல்யூ எவ்வளவு? 2, ஆரோட வேல்யூ எவ்வளவு? 5. புரியுதா? ஸோ 2 + 5 எவ்வளோங்க? 7. 2 + 5 எவ்வளவு? 7. கிளியரா? கியூவோட வேல்யூ எவ்வளவு? 3. இப்போ 7 - 3 which is equal to the 400. புரியுதா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் ஆன்சர். அப்போ 7க்கு 3க்கு வித்தியாசம் எவ்வளவு? 4. 4 ரேஷியோவுக்கு 400 என்றால் ஒரு ரேஷியோவுக்கு 100. முடிஞ்சிருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. இப்போ யாருது கேட்டிருக்காங்க? R ரேஷியோ கொடுத்துருக்காங்க. R எவ்வளோங்க? 5 மடங்கு. புரியுதா? R which is equal to the 5 கொடுத்துருக்காங்க. 5 ரேஷியோஸ். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 500 is the right answer. புரியுதா? யாருக்கா புரியலன்னா கிளாஸ் முடிஞ்சு கேட்டுக்கணும், கமெண்ட்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் செய்யணும் இந்த சம்மை. வேறு ஏதாவது எக்ஸ், ஒய், கே, எம், எல் ஏதாவது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நேரடியாக. புரியுதா? பியையும் ஆரையும் கூட்டினா 7, கியூ வந்து 3. 7க்கும் 3க்கும் வித்தியாசம் 400. 4 ரேஷியோக்கு 400, ஒரு ரேஷியோக்கு 100, ஆரோட ரேஷியோ 5, 500 ஆன்சர். அவ்வளோதான். இது சால்வ் பண்ணவே தேவையில்லை, மனக்கணக்காகவே சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. The salaries of ABC என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Salaries of ABC are in the ratio 2:3:5. The salaries of B and C together 8,000. பியும் சியும் கூட்டினா 8,000 ஆமாம். By what percent salary of C more than that of A? இதுவும் 30 வினாடியில் சால்வ் பண்ணலாம். 30 செகண்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கான நேரம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 30 வினாடியில் ஆன்சர் கொடுக்கலாம். சால்வ் பண்ணலாமா? பியையும் சியையும் கூட்டினோம்னா 8000. அதனால் பி எவ்வளவு? பி எவ்வளோங்க? பி எவ்வளோ வந்துருக்குங்க? 3. சி எவ்வளவு? 8. இப்போ 5 + 3 எவ்வளவு? 8. 5 + 3 அப்படிங்கிறது 8. 8 ரேஷியோக்கு 8000, ஒரு ரேஷியோக்கு 1000. அப்போ ஒரு ரேஷியோ 1000ல் இருக்குது. கொஷின் கேட்டிருக்கிறது சி மோர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ எவ்வளவு? 5. 5 × 1000 5000. இப்போ சியோட வேல்யூ 5000. ஏ ரேஷியோ எவ்வளவு? 2. ஏ ரேஷியோ 2னா 2000. இப்போ இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ 5000ஐயும் 2000ஐயும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோங்க? 3000. புரியுதா? கேட்டிருக்க கொஷின் மோர்னு தான் கேட்டிருக்காங்க, அதிகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதிகம்னா குறைவான வேல்யூவை கீழே போட்டுக்கணும். ஸோ பார்த்தீங்களா, குறைவான வேல்யூவை வந்து கீழே போட்டுக்கணும். 2000 × 100. அவ்வளோதாங்க. இந்த 3 zeros கேன்சல் ஆயிரும். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, 3, இந்த 3ஐ மறைச்சிக்குங்க. மறைச்சா எவ்வளோ கிடைக்குங்க? 1/2. 1/2னா 50%. 50% × 3 எவ்வளோங்க? 50% × 3 150% இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? 150% இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். எல்லாமே மனக்கணக்கு தான். 30 வினாடியில் இதையும் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ
என்ன சொல்லியிருக்காங்க, பிசியை கூட்டினோம்னா 8000 வருமா. பிசியோட வேல்யூ என்னது, பி வந்து 3, சி வந்து 5, 5 3 8, 8 ரேஷியோக்கு 8000, ஒரு ரேஷியோக்கு 1000. சியோட ரேஷியோ வந்து 5, 5000. ஏவோட ரேஷியோ வந்து 2000. 5000க்கு 2000க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3000 டிவைடட் பை அதிகம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் லோயர் வேல்யூ கீழே போட்டுக்கணும். சப்போஸ் குறைவுன்னு கேட்டாங்கன்னா அதிகமான வேல்யூ கீழே போட்டுக்கணும். புரியுதா? ஸோ 3000 டிவைட் 2000 இன்ட்டு 100 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணாலும் 150% தான் வரப்போகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ 150% ஈஸியாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 ஒரு அருமையான சம். ரெகுலர் ஆஸ்கடு கொஷின்ஸ். இது போல் மாடல்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதை நீங்கள் வந்து அதிகபட்சமாக சரிங்களா, சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக 30 வினாடியில் சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாட்டி கூட 30 to 60 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிறோம். புரியுதா? ஏன் 30ல் முடியுங்கிற சொல்லவே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமான சம் தான். அந்த கஷ்டமான சம் இருந்தாலும் நம்ம ரெகுலர் மெத்தடில் இது சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். உடனே ஆன்சர் வந்துடும். கிளியரா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. அந்த கொஷினை ஃபுல்லாகவே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு. 4 times ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர்னு எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஃபஸ்ட் நம்பர்னு எக்ஸ்னு வச்சுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு தி 3 times ஆஃப் தி செகண்ட் நம்பர் ஒய்னு வச்சுக்கலாமா? 5 times of the second number y which is equal to the 6 times of the third number z. Third number is z. Third number is 6 more. பாருங்க நான் சொல்லியிருக்கேன் more அதிகம் வந்தால் என்ன அர்த்தங்க, வித்தியாசம்னு அர்த்தம். Then the first number, the second number is 30 வினாடியில் சால்வ் பண்ணலாங்க. பட் நான் நேரடியாக 30 வினாடியில் சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நான் வந்து ரெகுலர் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 30 செகண்டில் சால்வ் பண்ணுற மெத்தடு நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் எக்ஸாமில் யூஸ் பண்ணணும். எனக்கு மேக்ஸ் தெரியும்னு சொல்லிவிட்டு ரெகுலராக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும், டைம் அதிகமாக லேப்ஸ் ஆகும், நிறைய சம்ஸு ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் நேரம் இல்லைன்னு விட்டுட்டு வந்துடுவீங்க. கிளியரா? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 மடங்கு முதல் எண் அப்போ என்ன அர்த்தம், 4x which is equal to the 3 மடங்கு ரெண்டாவது எண். ஸோ 3 times of the y. புரியுதா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாரு. அடுத்தது 5 times of the second number which is equal to the 6 times of the third number. இந்த ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம். ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொண்டு வந்துடும். x/y ஈக்குவல் டு 3/4 போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரேஷியோவே கண்ணுக்கே தெரியும். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், y/z விச் இஸ் ஈக்குவல் டு தி 6/5. எத்தனை ஸ்டெப்பில் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரேஷியோ வந்ததுனால என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஒய் தானே கண்டினியூட்டி வருது, அது எக்ஸு இஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு இசட். யார் கண்டினியூ ஆகுறாங்களோ அவங்கள மிடில் வச்சுக்கணும். இப்போ XY எவ்வளவு, 3 4, Y6 6 5. இந்த 4 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், 6 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிவிசிபிள் ஆகுதா? எஸ், டிவிசிபிள் ஆகுது. 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6. வேறு எதுவும் டிவிசிபிள் ஆகலை. இப்போ 9:12:10 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். கிளியரா? கிளியர் ஆச்சு. அடுத்த சொல்லியிருக்காங்க, தேர்ட் நம்பர் இஸ் 6 times மோர் தேன் தி ஃபஸ்ட் நம்பர். புரியுதா? அப்போ தேர்டு நம்பர்னு எது, இதான் வந்து ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்டு நம்பர். புரியுதா? அவ்வளோதான். இப்போது தேர்டு நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா செகண்ட் நம்பரை காட்டிலும் கொஞ்சம் 6 அதிகமாக இருக்குது. அப்போ என்ன, அதிகம் குறைவு அப்படின்னால வித்தியாசம் தானே. ஃபஸ்ட் நம்பர் 9, தேர்ட் நம்பர் 10. 10க்கும் 9க்கும் வித்தியாசம் எவ்வளவு, 1. 1க்கு தான் 6. புரியுதா? அப்போ
கேட்டிருக்க கொஷின் வந்து செகண்ட் நம்பருக்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் நம்பர் ஒய் தானே. ஒய் எவ்வளோங்க? 12 ரேஷியோ. 12 × 6 எவ்வளோங்க? 72. இது இங்கே நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே நம்ம ஈக்குவேஷன் போட்டு செஞ்சாலும் இன்னும் நிறையா நேரம் எடுக்கும். இதாங்க மெத்தட். இந்த மெத்தடை நான் வந்து நிறையா இங்கேருந்து ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த இடத்துல ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பார்த்தா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றுமே நேரம் ஆகாது. உடனே ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? இதை நோட் பண்ணிக்கோ. ஏன்னா நான் எரஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஸ்பேஸ் பத்தாது ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு. இல்லைனா இங்கே இருக்கிற ஸ்பேஸில் அப்படியே சொல்கிறேன். இல்லையா? இருக்கிற ஸ்பேஸில் எல்லோவில் எழுதி சொல்கிறேன். பாருங்கள், நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சிக்கோ. இதை அப்படியே மைண்டில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் இதே மாதிரி ரிலேட்டட் சம்ஸ் வரும்போது குயிக்காக சால்வ் பண்ணலாம் வித்தவுட் எனி எரர். புரியுதா? பார்த்து கவனிச்சிக்கோ. இந்த சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் 3 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். புரியுதா? செகண்ட் நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். தேர்டு நம்பரை இசட்னு வச்சுக்கிறோம். 4 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ XYயை கம்பேர் பண்ணுறாங்க. 4 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 கொண்டு போய் செகண்ட் இருக்கக்கூடியவனை போட்டு விட்டுக்கோ. இவனுக்கு வந்து 3 போட்டுக்கோ. ஒரே ஸ்டெப்பில். இந்த ஸ்டெப்லாம் எழுத தேவையில்லை. என்ன ஸ்டெப்பு? இந்த ஸ்டெப்பு தேவையே இல்லை. புரியுதா? டேரெக்டாக X/Y/Z போட்டுக்கணும். 4 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் எக்ஸுக்கு வந்து 4 தானே, அதை தூக்கி ஒய் கொடுத்துடணும். ஒயில் இருக்கக்கூடிய 3 தலைகீழ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி 5 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து 5 டைம்ஸை வந்து இசட்டுக்கு கொடுத்துருக்கேன். 6 டைம்ஸை தூக்கி ஒய்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்துருக்குது. புரியுதா? டேரெக்டாகவே இந்த ஸ்டெப்பு எழுதிக்கலாம். 9:12:10ன்னு வந்துடும். 9 10க்கும் வித்தியாசம் 1. 1க்கு வந்து 6னா 12க்கு 72. அவ்வளோதாங்க. இதுக்கான நேரம் 30 வினாடி தான். இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான டைமிங் 30 செகண்டு. கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீ 60 செகண்டில் இந்த சம்மை ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷனில் நீங்கள் வெல் வெஸ்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு பெருக்கலே தெரியாது. ஸோ பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாமல் இருந்தாலும் இது நடக்காது. பெருக்கல் வாய்ப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதா? ஸோ பெருக்கல் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னு சொன்னோடனே உடனே மைண்டில் சொல்லுவாங்க, சார் நான் மேக்ஸே படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க பெருக்கல் வாய்ப்பாடுக்கும் மேக்ஸுக்கும் என்னங்க சம்மந்தம்? நாளைக்கு இவங்க வந்து ஒரு கடைக்கே போய் ஒரு பொருள் வாங்க போனோம்னா பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாட்டி நம்ம லாஸ்ட்லேயே பணம் கொடுத்துருவோம். அவனுக்கு எக்ஸ்ட்ராலே பணம் கொடுத்துருவோம், கூட்டல் கழித்தல் தெரியாட்டி. இப்போ சாதாரணமாகவே எல்லாரும் 6வது 7வது 8வது 9வது 10வது வகுப்பு படிச்சிருந்து தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்களா? இந்த 6, 7, 8, 9, 10வது வகுப்பே போதுமானது. எதுக்கு? பெருக்கல் வாய்ப்பாடு தெரியறதுக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 10 பாருங்கள். அடுத்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கொஷின் இப்படி தான் கேட்பான். காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் தான் கேட்பான். பேராகிராஃபாக இருக்கும். புரியுதா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப ஷார்ட்டாகவும் சால்வ் பண்ணணும், குயிக்காகவும் ஆன்சர் கொடுக்கணும், புரியணும். எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கணும். ஓகேவா? பாருங்கள், கொஷினாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு படித்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷினாக கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். எ பாக்ஸ் கண்டைன்ஸ், ஒரு பெட்டியில் என்ன இருக்குது? 1 rupee 50 paise 25 paise காயின்ஸ். டோட்டல் அமௌண்ட் 63 rupees. ரேஷியோ கொடுத்துட்டான். அடுத்தது ரேஷியோ ஆஃப் 50 paise காயின்ஸ் to that of the number of 25 paise coins. ஃபஸ்ட்டு 50க்கும் 25க்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்கான். 2:1. அடுத்த ஒரு ரேஷியோ சொல்லியிருக்கான். 50 paise காயின்ஸ்க்கும் 1 rupee காயின்குரிய ரேஷியோ வந்து 1:2ன்னு கொடுத்துருக்கான். ஹவு மெனி 25 paise காயின்ஸ்? இப்போ எனக்கு வந்து ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது. ஐ கான் ரைட் டீட்டெயில்டு. ஏன்னா நேரடியாக ஷார்ட்கட்டுக்கே ஓடிடுவோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போக தேவையில்லை, உடனே போயிடணும். அதுக்கு நீங்கள் தயாராகணும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தான். எப்படிங்க? ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் கிடையவே கிடையாது. ஸ்லோ பண்ணுறதுக்குள்ளே நம்மளை ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறக்கூடிய நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க.
ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தான். இப்போ பாருங்கள், நேரடியாக ஆன்சர் கொடுக்க போகிறேன், கவனிச்சிக்கோ. பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கே எடுக்க போகிறேன்னு தெரியுங்களா? த ரேஷியோ ஆஃப் 50 பைசே. ஸோ 50 பைசேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 25 பைசே. அப்போ கண்டினியூட்டி எனக்கு ரேஷியோ வேணும். 50 பைசே தான் கண்டினியூ ஆகிருக்குது. அதனால் நான் பாருங்கள் கீழே ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறேன். 1 ரூபி, 50 பைசே, 25 பைசே ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? இல்லை பைசேஸ் புரியுறதுக்காக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 1 ரூபி 50 பைசா வர மாதிரி வேணும். எங்கேயாவது இருக்காங்களா? போய் தேடி பாருங்கள். இருக்காங்களா? இருக்காங்க. யார்? 50 பைசே 1 ரூபி கீழே இருக்குது பாருங்கள். 50 பைசே 1 ரூபி இருக்குதா? அதான் 1:2 கொடுத்துருக்கத நம்ம என்ன பண்ணணுங்க, 2:1 அப்படின்னு போட்டுருவோம். தலைக்கீழ் போட்டுருவோம். புரியுதுங்களா? 50 பைசே இஸ்ட்டு 1 ரூபியை 1:2 1 ரூபி இஸ்ட்டு 50 பைசானா 2:1. அடுத்தது 50 பைசே 25 பைசா 2:1. அப்போ இந்த இடத்துல இங்கே 2:1. அவ்வளோதாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இங்கே 2 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4:2:1. கிளியரா? ஸோ ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டேன். உடனே ஆன்சர் தான். புரியுதா? பாருங்கள், 4ஐயும் 1 ரூபாயும் பெருக்குனா எனக்கு 4 ரூபா கிடச்சிரும். புரியுதா? ப்ளஸ் 2ஐயும் 50 பைசாவையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்க? 1 ரூபா தான் கிடைக்கும். 50 பைசா இன்ட்டு 2 1 ரூபா. 1ஐயும் 25 பைசாவையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 25 பைசாவாக இருக்கும். அது 1/4 ரூபாய், விச் இஸ் ஈக்குவல் டு 63 ருபீஸ். புரியுதா? எல்லா ருபீஸாக மாற்றிட்டேன். இப்போ ரேஷியோ ஃபார்முக்கு என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுக்கணும். 4 தான் எல்சிஎம். புரியுதா? 4 × 4 16 + 4 + 1 which is equal to 63. அப்போ ஆட் பண்ணுங்கள். 20 + 1. அப்போ 21 ரேஷியோ which is equal to 63 × 4. ஸோ ஒரு ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 120 × 21 × 3 போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோக்கு 12. அவ்வளோதாங்க. சம்மு முடிஞ்சது. சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். சம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது மெதுவாக சால்வ் பண்ணிட்டேன். கொஷின் கேட்டிருக்காங்க 25 பைசே காயின் கேட்டிருக்காங்க. ஸோ 25 பைசே, சரிங்களா? 25 பைசே இருக்கு இல்லைங்களா? அது வந்து எவ்வளோ இருக்குது? 1 மடங்கு தான் இருக்குது. அப்போது 12 பைசா தானே சரியான, அது 12 நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதா? 12 நம்பர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். 12 நம்பர் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். 25 பைசா கேட்டிருக்காங்க. அது ஒரு ரேஷியோ தான். ஒரு ரேஷியோக்கு பண்ணா ஆன்சரும் 12 தான். இன்கேஸ் 50 பைசா கேட்டாங்கன்னா 24. ஒரு ரேஷியோக்கு 12, 2க்கு 24. 1 ரூபி கேட்டாங்கன்னா ஒரு ரேஷியோக்கு 12, 4 ரேஷியோக்கு. ஸோ 12 4s are 48. அவ்வளோதான். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து ஷார்ட்கட்ஸ்லேருந்து ஆல் சம்ஸும் ஒட்டுக்க நீங்கள் சால்வ் பண்ண முடியும். கிளியருங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Question number 11. The wages of laborers. சரிங்களா? The wages of laborers in a factory increased in the ratio 22:25. There was a reduction in their number, the ratio 15:11. Original wages bill if the present bill is 5,000. 30 வினாடி 30 செகண்டில் ஆன்சர். என்ன சார் எல்லா சம்மும் 30 செகண்ட் தாங்க. நமக்கு தெரியாதனால தான் ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னங்க, எல்லா சம்முமே 30 வினாடியிலே சால்வ் பண்ணிடலாம். நமக்கு தெரியாதனால தான் அதிக நேரம் எடுத்துக்கிறோம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். சால்வ் பண்ணலாமா? சொல்லிடலாமா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் தெளிவாக எழுதுகிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் வேல்யூஸ். இது வந்து ஓங்கிறது ஒரிஜினல் வேல்யூ, பிங்கிறது ப்ரெசண்ட் பில். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேஜஸ், கூலி. ஃபஸ்ட்டு 22 இருந்தது. சரிங்களா? 22 இருந்தது, அதிகமாகி 25 மாறிவிட்டது. புரியுதா? ரேஷியோஸ் 22:25 அது போட்டுட்டோம். அடுத்த நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 15 இருந்தது 11 குறைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஆன்சர் வரப்போகுது. இப்போ ஆன்சர் வரப்போகுதுங்க. இப்போ பாருங்கள்,
இவங்க வந்து ஒரு செட்டு அப்படியே பிரிச்சுக்கணும். அப்படியே நீங்கள் வந்து இதை என்ன பெருக்கக்கூடாது, ஈக்குவேட் பண்ண முடியும். 11 11 2 11 22 சரிங்களா. 3 5 15 5 25. இப்போ தான் நீங்கள் பெருக்கிக்கணும். ஸோ 2 × 3 6 ரேஷியோ, புரியுதா? 5 × 1 5 ரேஷியோ, 6:5. ப்ரெசண்ட்டுங்கிறது 5 தானே. ப்ரெசண்ட் பில் 5000 ஆகும். 5 ரேஷியோக்கு 5000னா 1 ரேஷியோக்கு 1000. அப்போ 6 ரேஷியோக்கு எவ்வளோ இருக்க போதுங்க? 6000. இதுக்கு எத்தனை செகண்டுங்க? 30 வினாடி கூட விட ரொம்ப கம்மி, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ வேறு எதையுமே செய்யக்கூடாது. ஃபார்முலா கிடையாது, எதுவும் கிடையாது, ரேஷியோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உடனே ஆன்சர் தூக்கி கொடுத்துட்டே போய்க்கணும். ஓகேவா? ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் வந்து இது போல் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.